யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. ஹேய், எவ்வளவு சீரியஸான விஷயம் பேச வந்திருக்கேன், நீ பள்ள கட்டிட்டு நிக்கிற. அட பணங்காமண்ட, ஒரு கல் எடுத்து நம்ம கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தோம்னு அது இந்த உலகத்தையே மறைச்சிரும். அதே அந்த கல்லை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம்னா அது ரொம்ப சின்னதா தெரியும். அதே மாதிரி தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு தூசி மாதிரி. ஸோ நான் எப்பவுமே இப்படிதான். உனக்கு சொல்ல இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லைன்னா நான் கிளம்பி போறேன். அம்மாடி, தெரியாம கேட்டுட்டேன், உடனே தத்துவ மலையா பொழியாத. ராஜேஷ், என்னாச்சு? வந்த விஷயத்த கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. இவனுக்கு நடந்த ஆக்சிடென்ட் இல்ல, அது அட்டெம்ப்ட் டு மர்டர்னு இவ சொன்னால. பட் அதை இவன் கூட ஒத்துக்கல. அங்க ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்கும்போது கூட ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்கான். இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. யுவன் வேணா மகாக்காக இப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா எனக்கு நல்லா தெரியும், நான் பக்கத்துல இருந்தே பார்த்தேன். நீ சொன்னதுதான் கரெக்ட். மகாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நானே என் காதால கேட்டேன். 2 பேரும் பிளான் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படியாவது மகாவோட அப்பா போலீஸ் யூனிஃபார்ம் கழட்ட வச்சுட்டா போதும். டேய், அது எதுக்கு நம்ம பண்ணணும்? குளிக்கும் போது அவரே கழட்டு போறாரு. லூசு ஆரமெண்டல், சொல்றது முழுசா கேளு, பைத்தியம் மாதிரி இடையில பேசாத. ஹே, யார பத்தி லூசுங்கற? நீதான். அரை லூசு முழு லூசு எல்லாமே நீதான். ஏய் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடாதீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. மகாவோட அப்பா போலீஸுங்கிறனால தான் இவ்வளோ தைரியமா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாரு. ஒருவேளை அவரோட போலீஸ் வேலையே அவருக்கு போயிருச்சுன்னா அது எப்படி போகும்? அவர் லஞ்சம் வாங்குவாரு. அதை நம்ம வீடியோ எடுத்து பிரஸ்ட்டை கொடுத்துட்டா போதும், உடனே அவர் வேலை போயிடும். இல்ல, இது ரொம்ப தப்பாயிரும். மகாக்காக தான் யுவன் இந்த விஷயத்தை மூடி மறைச்சிருக்கான். நம்ம அவரை பெரிய பிரச்சனையில சிக்க வச்சுட்டோம்னா அது மகாவையும் பாதிக்கும். நீ சொல்றது கரெக்டா ஷாலு, ஆனா அவர் போலீஸா இருந்துட்டு ஒரு கொலை முயற்சி பண்ணியிருக்காரு. இது ரொம்ப பெரிய தப்பு. இவரை இப்படியே விட்டா இது வளர்ந்துட்டே போகும். அண்ட் இது மட்டும் இல்லை, சின்ன சின்ன கேஸில் கூட அவர் லஞ்சம் வாங்குறது உண்டு. அதனால தான் சொல்கிறேன், அவரை மட்டும் நம்ம மாட்டி விட்டுட்டோம்னா போதும். அவருக்கு இருக்கிற மரியாதையை காலி பண்ணிட்டா போதும். எப்படியும் அவர் இதுக்கப்புறம் இறங்கி வந்ததாகணும். ஸ்டேட்டஸ் கௌரவம்னு சொல்லிட்டு தேவையில்லாம அவங்கள அவர் பிரிக்க மாட்டார்ல. கரெக்ட். ஹே, என்ன கரெக்ட்? நீ பாட்டுக்கு அவனுக்கு ஒத்து ஊதிட்டு இருக்க. அவரை மாட்ட விட போய் நம்ம எதுலையாவது மாட்டிக்கிட்டோம்னா அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும். இவன் வர வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். நான் இதை பண்ண போறேன். நீங்க என் கூட இருந்தா இருங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, நானே தனியா முடிச்சுக்கிறேன். ஒரு கேமரா மட்டும் அரேஞ்ச் பண்ணணும். கேமரா அரேஞ்ச் பண்றதெல்லாம் இருக்கட்டும், அதுல மறக்காம பேட்டரி போடு. அப்புறம் வடிவேல் கதை மாதிரி ஆயிரு போகுது. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். 2 பேரும் என் கூட சப்போர்ட்டிவா இருந்தா இருங்க, இல்லைன்னா நானே பாத்துக்கிறேன். உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். இப்படி ஒரு நல்ல காரியத்துல நான் கூட இருக்காம இருப்பேனா? நான் கண்டிப்பா உன் கூட துணையா இருப்பேன். ஆமா, எனக்கு ஒரு டவுட். உனக்கும் அவனுக்கும் ஆகவே மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் ஒண்ணு கூடிறீங்க. எப்படி? ஒருவேளை நீதான் அவன் கையில மோதிரம் போட்டியோ? சேச்சா, அது இவளா இருக்க சான்ஸே இல்ல. அதானே, எனக்கு வேற வேலை இல்ல. இவன் கையிலலாம் யாராவது மோதிரம் போடுவாங்களா? அப்படி போட்டத பக்கா லூசா தான் இருக்கணும். சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க இவனுக்காக, அதனால நானும் துணையா இருக்கேன். என்னைக்குன்னு சொல்லுங்க, பக்காவா பிளான் பண்ணி தூக்கிடலாம். ஓகே ஷாலு, நான் கேமரா மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டு கால் பண்றேன். இந்த பூவை பிரியாட்ட கொடுத்துட்டு சமாதானப்படுத்திட்டு போலன்னு வந்தா வாசல்லே அம்மா நிக்கிறாங்க. இன்னைக்கு மாட்டணும். என்ன பாருன், இப்பதான் ஆபீஸ் கிளம்பினேன், திரும்பவும் வந்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஒரு ஃபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதான். லட்சுக்குட்டி, லீவ்லாம் இல்லடா, அப்பா ஒரு ஃபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், இப்போ எடுத்துட்டு கிளம்பிடுவேன். நீங்க பாட்டி கூட விளையாடிட்டு இருங்க, அப்பா இப்போ வந்துடுறேன். ஃபைல் எடுத்துட்டு ஆஃபீஸ் போனோம்ல, வந்து கொஞ்ச நேரம் உங்க கூட விளையாடிட்டு அப்புறம் போறேன். அது வந்து லட்சுக்குட்டி உனக்கு தான். நீங்க அப்புறமா குளிச்சுட்டு தலை சீவிட்டு அப்புறம் அம்மா கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. லட்சுக்குட்டி, அப்புறமா பாட்டி உனக்கு பூ வாங்கி தரேன். இது அம்மாக்காக அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீ பாதி அம்மா பாதி வச்சா கொஞ்சம் கொஞ்சம் தானே இருக்கும். உனக்கு அப்புறமா பாட்டி நிறைய வாங்கி தரேன். சரி பாட்டி. அப்பா, இத நீங்க அம்மாக்காக வாங்கிட்டு
நான் யாருக்காகவும் வாங்கிட்டு வரல. நான் போகும்போது சில்லறை இல்லையேன்னு ஒரு பூக்கடையில் சில்லறை கேட்டேன். அங்கே அவங்க வழுக்கட்டாயமாக கையில் கொடுத்து விட்டுட்டாங்க. சரின்னு பிரியாட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் தம்பி, சில்லறை இல்லைன்னா பூக்கடையில தான் கேட்கணுமா? மற்ற கடையிலலாம் கேட்கக்கூடாதா என்ன? இல்லைம்மா, நீங்கள் தான் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த பூ சாமிக்கு. அடே அடே, நான் ஒன்றும் தப்பா நினைக்கல. நீ வரும்போதே சொன்னல ஃபைலை மறந்து வச்சுட்டேன்னு. நீ உள்ள போய் ஃபைல் எடு, நான் பாத்துக்கிறேன். அப்பா, உங்க கூட நானும் வந்து உங்க ஃபைலை தேடி கொடுக்கவா? லட்சு, நீ போய் தேடிக்கல மாட்டே. நீ பாட்டி கூட விளையாடுறேன்னு சொல்லல, இங்க இருந்து விளையாடு. சரி பாட்டி, நம்ம தோட்டத்துக்கு போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தலாமா? அப்பதான் பூ சீக்கிரமா பூக்கும். என் லட்சு குட்டிக்கு பூ சீக்கிரமா பூக்கணுமா? சரி வா, நம்ம போய் தண்ணி ஊத்தி பூ சீக்கிரமா பூக்க வைக்கலாம். அடே, இன்னும் என்ன பார்த்து நிக்கிற? போடா. பூவை கொடுத்துட்டு என் பொண்டாட்டி சமாதானப்படுத்திட்டு போலான்னு வந்தா இப்படி அம்மா தப்பா நினைச்சிட்டாங்களே. ஸோ மானமே போச்சு. இன்னைக்கு தான் பார்க்கறதுக்கே ரூம் நீட்டா இருக்கு. இவங்க கிட்ட எப்படிதான் ரூம் கொடுத்தாலும் களைச்சு போட்டுறாங்க. இதை சரி பண்ணி வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. பாரா, ரூமை இவ்வளோ அழகா மாத்திருக்கா. பூவை கொடுத்துட்டு சமாதானப்படுத்திட்டு போயிடலாம்னு நினைச்சோம். இவ்வளோ அழகா வேற இருக்காளே. வேலை தானே, அப்புறம் பார்த்துக்கலாம். என் பொண்டாட்டியை விட அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை. பௌத்தம் பார்த்தேன், கண்ணத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்தேன், பாதங்களில் தெய்வம் பார்த்தேன். என்னடி ரூமையே இவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணிருக்க. நீங்க எப்ப வந்தீங்க? உள்ள வரும்போது கால் கொடுத்துட்டு வர மாட்டீங்களா? பயந்தே போயிட்டேன். நம்ம ரூம்குள்ள என்ன தவிர வேற யார் வர போறா? யாரும் வர மாட்டாங்க தான். இருந்தாலும் சடனா வந்து ஹக் பண்ணதும் பயந்துட்டேன். நீங்க ஆபீஸ் கிளம்பி போனீங்கல்ல, என்னாச்சுங்க? திரும்ப வந்துட்டீங்க? ஓ அதுவா, போற வழியில உன் நினப்பாவே இருந்துச்சா, அதான் திரும்ப வந்துட்டேன். நம்பிட்டேன். ஆள பாருங்கால. ஹே நிஜமா தாண்டி. உண்மையை சொல்லுங்க, என்னாச்சு? ஹே உண்மைதாண்டி, அன்னைக்கு ஒன்று அரைஞ்சன்ல, அதான் பூவை கொடுத்து அப்படியே சமாதானப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். ஹோ, கையில பூவையே காணோம். அது ஒரு நிமிஷம் இரு. எப்படி இப்போ அது நம்பரியா? ஏங்க, எனக்கு வாங்கி கொடுக்க லீவ் போட்டு வந்தீங்க? இல்ல, பக்கத்து வீட்ல ஒரு சூப்பர் ஃபிகர் இருக்கு, அதுக்கு வாங்கி கொடுத்துட்டு போக வந்தேன். ஆளை பாராள. எப்படி எப்படி பக்கத்து வீட்ல சூப்பர் ஃபிகர்? கையெடுங்க. பாரா, முறையா என் பொண்டாட்டி பொசசிவ் ஆகுது பாக்குறேன். இதுவும் நல்லா தான் இருக்கு. ஹலோ, என்கிட்ட இப்படி பேசுற வச்சுக்காதீங்கன்னு உங்களை அப்படி கொன்றுவேன். ஐ லவ் யூ. ஏங்க, திட்டும் போது இப்படிதான் லிப்ஸ்ல கிஸ் பண்ணுவீங்களா? அறிவில்லை உங்களுக்கு? ஹே பொண்டாட்டி, உன்னை சமாதானப்படுத்த எனக்கு தெரியாதா? நீ கோவப்பட்டு கத்திட்டே இரு, நானும் கேப்படாம கொடுத்துட்டே இருப்பேன். ஆட்டோமேட்டிக்கா உன் கோவம் குறைஞ்சிரும். அச்சோ, சரி, பூவை தான் கொடுத்துட்டீங்களா? கிளம்புங்க. நான் பூவை கொடுக்க தான் வந்தேன். ஆனா என்ன ஆனா? இந்த ஆனா உடனே இழுக்கிற வேலை வேண்டாம். இப்பதான் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். நான் வேற வெளியே கிளம்பணும். நீங்க தேவையில்லாம ஆரம்பிக்காதீங்க. ஏய் ப்ளீஸ் டி. அருண், என்ன விளையாடுறீங்களா? காலம் கத்தலைய ஆரம்பிச்சிட்டீங்க. ஏய், இதுக்கெல்லாம் 4 கிழமை நல்லா பார்த்துட்டு இருக்க முடியும். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்லை. நீங்க விடுங்க, இப்போ லட்சு வந்துருவா. என் பொண்ணு தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்கா. இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை, அதனால நானும் கொஞ்ச நேரம் விளையாடிக்கிறேனே. நீங்க இருக்கீங்களே, இத்தனோண்டு பூ வாங்கி கொடுத்துட்டு அதெல்லாம் முடியாது. கிளம்புங்க. அருண், வேணாம். எனக்கு வேணுமே. ஏங்க, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு காலையிலேயே போனீங்க. அதெல்லாம் இந்த சாரியில ஒன்று பார்த்ததும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். விளங்கும். இப்படி ஆஃபீஸ் ரன் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். ஆஃபீஸை இழுத்து போனாலும் சரி, இல்லை இடிச்சு போட்டாலும் சரி, எனக்கு இப்போ ஏன் பிரியா வேணும்? அன்னைக்கு ஒன்று அடிச்சதுக்கு சமாதானப்படுத்தலான்னு வந்தேன். நீ சமாதானம் ஆயிட்டியா? இப்படிதான் சமாதானப்படுத்துவீங்கன்னா இன்னும் எத்தனை அடி வேணாலும் வாங்கிக்கிறேன். புயல் என்று நினைத்தேன், என்னை புயல் கட்டும் கயிறாய் வந்தாள். மலை என்று நினைத்தேன், என்னை மல்லிகையால் மலையை சாய்த்தாள். நெற்றி பொட்டில் என்னை உருட்டி வைத்தாளே. பிரம்மா பிரம்மா, இது தகுமா இது தகுமா? ஐயோ, இது வரமா சாபமா? சரி பட்டு, நீ ஒளிஞ்சுக்கோ. பாட்டிக்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஏய், பாதிலேயே போறேன்னு நினைக்காத. மிச்சத்தை ராத்திரி வந்து கண்டினியூ பண்றேன். சரி போங்க. அருண், லட்சம் இருக்காளா? உள்ள வாங்க.
சாரிப்பா, நானும் அவளை விளையாடிட்டு இருந்தோம். இந்த பக்கமா தான் ஓடி வந்த மாதிரி இருந்துச்சு. கதை வேற திறந்து கிடந்தா, அதான் உள்ள வந்திருப்பாளோன்னு கேட்டேன். நான் எதுவும் தொந்தரவு பண்ணலையே. அதெல்லாம் இல்லம்மா, சும்மா நின்று பேசிட்டு இருந்தோம் அவ்வளவுதான். லட்சு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கா. ஓ, கள்ளி உள்ளதான் ஒளிஞ்சிருக்காளா? இப்ப பாரு அருண், பிரியமா, உங்களுக்கு பிடிச்ச பால்கோவா செஞ்சு வச்சிருக்கேன். 2 பேரும் வாங்க சாப்பிடலாம். இந்த லட்சு தான் எங்க போனானே தெரியல. அவளுக்கு வேணும்னா நான் அப்புறமா செஞ்சு கொடுத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் வாங்க. அடி கள்ளி, இங்கதான் ஒளிஞ்சிருக்கியா? நீ அவுட்டு. ஐயோ மாடி, இதுக்கு மேல பாட்டியால ஒரு அடி கூட எடுத்துக்க முடியாது. கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, அப்புறம் விளையாடலாம். சரிங்க பாட்டி. ஏமா பிரியா, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். என்னாலதான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியல. யுவன் எப்படி இருக்கான்? பரவாயில்லம்மா, நான் ஃபோன் பண்ணி தான் விசாரிச்சேன். என்ன, கை கால் தான் கொஞ்சம் அசைக்க முடியாம இருக்கான் போல. ஆனா கூடிய சீக்கிரத்துல சரியாயிரும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கை கால் கூட அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கான்னு சொல்ற. அவன் எப்படி படிப்பான்? நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. என் கூட பிறந்தவள சொல்லணும், பணம் பணம் அலையிறான். ச்சே. அட வெடுங்கத்த, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. அம்மாடி ஐசு. ஐயோ, தாத்து உளருதே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? ஐஸ்வர்யாவா? தாத்தா, என் பேர் மகாலட்சுமி. அம்மா, நீங்க என்ன ஐஸ்வர்யான்னு கூப்பிடுறீங்க? மகாலட்சுமியா? தாத்து, வயசான காலத்துல என்ன உளறிட்டு இருக்க? அவங்கள பார்த்து ஐஸ்வர்யான்னு சொல்றேன். அவங்க பேர் மகாலட்சுமி. பாக்குறதுக்கு உலகத்துக்கு ஐஸ்வர்யா மாதிரி அழகா இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். பெர்சிமா, என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க 2 பேரையும் பாரு. இவங்க நம்ம... ஐயோ தாத்து, நான் சொல்ல வரத முதல்ல கேளு. உனக்கு தான் ஒண்ணும் புரியல, வயசாயிடுச்சுல, அதான் வேற யாரோ நினைச்சு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்க. இவங்க பேர் மகாலட்சுமி, அவர் பேரு யுவன். ஓ, இந்த கதையெல்லாம் இவங்களுக்கு தெரியாது போல. அதான் நம்ம பேத்தி என்னென்னமோ போட்டு உளறிட்டு இருக்கா. சரி, நம்மளும் சமாளிப்போம். மன்னிச்சுக்கூட, வேற யாரோ நினைச்சு உன்கிட்ட பேசிட்டேன். எனக்கு வயசாயிருச்சுல, அதான் கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டே இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, தப்பா எடுத்துக்காதம்மா. சேச்சே, நான் தப்பான இதை எடுத்துக்கல. சடனா என்ன ஐஸ்வர்யான்னு சொன்னீங்களா, அதான் ஷாக் ஆயிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. தம்பி, உங்களுக்கு நடந்ததெல்லாம் என் பேத்தி சொன்னா. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு என்னோட ஆசீர்வாதங்கள் எப்பவுமே இருக்கும். நன்றிங்க ஐயா, ரொம்ப தேங்க்ஸ். இந்த மொத்த குடும்பமும் எங்களுக்கு ஆதரவா இருக்கு. ஏன்னு தான் புரியல. இன்னும் நாங்கள் படிப்பை கூட முடிக்கல. என்ன பண்ண போறோன்னு ஒன்றும் தெரியல. யுவன், அதை பத்திலாம் நீ யோசிக்கவே யோசிக்காத. படிப்பு மட்டும் முடி, உனக்கு வேலைக்கெல்லாம் ஏற்பாடு நாங்களே பண்ணி தந்துருவோம். அதெல்லாம் வேணாக்கா, ஏன் சொந்த காலில் நிற்கிற மாதிரி வராதுல. டேய் மச்சான், நீ சொந்த காலில் நிற்கிறதுக்கு இன்னும் 4 நாள் ஆகும். என்ன ஜோக்கா? குழி தோண்டி நீயே புதைச்சிரு, சிரிப்பே வரல. உனக்கு சிரிப்பு வரலைன்னா என்ன, நானே சிரிச்சுப்பேன். சரிப்பா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். அக்கா, உங்க தாத்தாலாம் வந்திருக்காரு, ஏதாவது விசேஷமா? எனக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் தாத்தா வர வச்சிருக்காங்க. ஓ அப்படியா? சரிக்கா. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க உள்ள போறோம். சரிக்கா. ஏய் மகா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடி. ஏய், ஒன்று தாண்டி. சிஸ்டர் சிஸ்டர். ஏய் லூசு, ஒன்று தாண்டி. என்ன யுவன், கூப்பிட்டீங்களா? என்னது கூப்பிட்டீங்களாவா? ஏய், என்ன கவனத்தில் இருக்க நீ? இல்ல, இந்த ஐயாவை பார்த்ததும் எனக்கு ஏதோ ஒன்று தோணுதுங்க. ஏன் யுவன், எதுக்காக இவர் என்னை பார்த்து ஐஸ்வர்யான்னு சொல்லணும்? அது ஒன்றும் இல்லைம்மா தங்கச்சி, நீ உலகளுக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருப்ப. அதனால அவர் உன்னை அந்த பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. ஐயோ பாலா, கொஞ்ச நேரம் நிறுத்தறியா? எனக்கே தலையெல்லாம் வலிக்குது. நீ என்ன, அவர் தான் சொன்னார்ல, வயசானவர், கண்ணு சரியா தெரியாம யாரோ நினைச்சு பேரை மாத்தி சொல்லி கூப்பிட்டுட்டாரு. இதுக்கு போய் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க, விடு. யுவன், நீங்க சொல்லுங்க, அவர் கூப்பிட்டது தற்செயலா கூப்பிட்ட மாதிரி இருக்கா? இல்லல்ல, ஆதி சார் கூட சொல்லிட்டே இருக்காரு, அவங்க அம்மா பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருப்பாங்களா. அது எப்படி பாசிபிள் ஆகும்? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இந்த குடும்பத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? 2 சயின்டிஸ்ட் மாதிரி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சொல்லுங்க யுவன், நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாம இருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் தற்செயலா நடக்கிற மாதிரி தோணுதா? இல்லல்ல, எனக்கும் அந்த டவுட் இருக்கு. இதை எப்படி கிளியர் பண்ணலாம்? ஏங்க, நீங்க உங்க அம்மா போட்டோவையும் என்னோட போட்டோவையும் பர்ஸ்ல வச்சிருக்கீங்க. அதே மாதிரி ஆதி சாரும் அவங்க அம்மா போட்டோவை பர்ஸ்ல வச்சிருப்பாரு. நம்ம அதை எடுத்து பார்த்துட்டா தெரிஞ்சிடும். அப்ப அந்த பர்ஸை எடுத்துட்டு வந்தா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அவரோட பர்ஸ் அவருக்கு தெரியாம எடுத்தா அதுக்கு பேர் திருட்டுல. அது எப்படி பண்றது? நீங்களும் நானும் எடுத்தா மாட்டிப்போம். நம்ம வேற யாராவது வச்சு எடுக்க சொல்லலாம். ஐயோ, 2 திருட பிளான் பண்ணிட்டு இருக்கு.
ம். யாரை வச்சு எடுக்க சொல்லலாம்? டேய் மச்சான், அடுத்தவங்க பர்ஸ் எடுக்கிறதுலாம் ரொம்ப தப்புடா. ம். என்ன 2 பேரும் என்னை பார்க்குற பார்வையே சரியில்லை. அம்மாடி, என்ன இப்படி சிரிக்கிற? இங்க பாரு, உங்க திருட்டு வேலைக்கெல்லாம் நான் துணை போக முடியாது. என்னாலலாம் முடியாது, முடியவே முடியாது. நான் திருட்டு வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். ரைட்டு, 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க போல. பாலா, இதுக்கெல்லாம் நீ தான் சரிப்பட்டு வருவ. நைஸா போய் ஆதி சாரோட பர்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்துரு. ஏய், மாட்டினா அவ்வளோதான், என்னை களி திங்க வச்சிருவாங்கடா. டேய், நாங்கள் என்ன பணம் நகைவா திருட சொல்கிறோம்? அவரோட பர்ஸில் நீ அந்த ஃபோட்டோவை மட்டும் எடுத்தா போதும். நோ 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 நோ, என்னால் முடியவே முடியாது. நானும் திருட மாட்டேன். வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் கொடுங்க, நான் அதை பண்ணுறேன். சரி, ஓகே. நீங்க இவ்வளவு தூரம் கெஞ்சறனால உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரோம். ஓ, 2 ஆப்ஷனா? ஒன்று திருடுறது, அதை விட்டுரு. நீ 2வது ஆப்ஷனை சொல்லு. அதுவும் திருடுறதா? அந்த பர்ஸை நீங்க திருடி எடுத்துட்டு வந்தே ஆகணும். டேய், உங்க கூட நண்பனா இருக்கிறதுக்கு கடைசியில் என்ன திருடன் ஆக்கிட்டீங்களடா. மச்சான், உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. ம், குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தாவி ஆகணுமா? அதே மாதிரி தான் உங்க கூட சேர்ந்துட்டேன்ல, எல்லா வேலையும் பார்த்தே ஆகணும். எல்லாம் என் தலைவிதி. சரி, பண்ணி தொலைக்கிறேன். அப்படிவா வலிக்கு. சரி சரி, இன்னும் 2 நாளில் வேலையை பக்காவும் முடிச்சிரு. ஏன்னா 1 வீக்கில் நான் இங்கேருந்து கிளம்பணும். அட ஆமால, இன்னும் 1 வீக்ல நீங்க இருந்து கிளம்பிடுவீங்க. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏமா இரு, உடனே சென்டிமெண்ட் சீன் ஆரம்பிச்சிடாத. நான் கிளம்புனதுக்கப்புறம் அதெல்லாம் நீ கண்டினியூ பண்ணிக்கோ. ஏங்க, நீங்க போறதுக்குள்ள உங்க கால் எப்படியாவது சரியாயிடணும். இன்னைக்கு உங்களுக்கு நான் ஆயில் மசாஜ் பண்ணி விடுறேன். அப்புறம் எப்பவும் இதே மாதிரி சாட்ஸே போடுங்க, அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏமா தங்கச்சி, எதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்? ஆயில் மசாஜ் பண்றதுக்கு. ஏன்? ஓ, நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். அவங்க எடுக்கிறான் லூசு, நீ பேசுமா? ஆ, ரைட்ரா, ரைட். என்ன 2ம் கண்டுக்க மாட்டேங்குது? இதுக்கு மேலே இங்கே நின்னா நமக்கு மரியாதை இல்லை. கிளம்பிடலாம். என்னடி பார்த்துட்டே நிற்கிறா? இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? ஒன்று என்ன, ஒரு 1000 கூட கேளு, நான் தரேன். அதெல்லாம் நான் கேட்க ரெடி தான். நீங்க தான் தர மாட்டீங்க. இப்போ அது விஷயம் இல்லை, நான் வேற ஒன்று கேட்கணும். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா யுவன்? ஏ புட்டி, லூஸா உனக்கு? இதுக்கான பதிலை நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப அதே பாயிண்ட்ல நிற்கிறா. நீங்க என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட படிக்கலாம்ல. கல்யாணம் பண்ணிட்டா நீங்க என்ன பார்த்துக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். இதை பத்திலாம் யோசிக்காதீங்க. உங்க சேவிங்ஸ், உங்க சேலரி, அதை நீங்க உங்களுக்கு வச்சுக்கோங்க. நானும் எனக்காக வேலைக்கு போறேன். அப்புறம் அப்புறம் என்ன, 2 பேரும் வேலைக்கு போகலாம். 2 பேருக்குமே சேலரி வரும். 2 பேருமே ஈக்குவலா எஃபர்ட் போட்டு படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம். நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நான் வேலைக்கு போகிறேன், நீ கலெக்டருக்கு படித்து கலெக்டர் ஆயிரு. அதுக்கப்புறம் 4 பஸ்ஸு 4 கார்னு வாங்கி நம்ம டக்குன்னு பெரிய ஆளாயிரலாம். அதுக்கப்புறம் என்ன, நட்சத்திர ஜன்னலில் வானம் வெட்டி பார்க்குதுன்னு பாட்டு போட்டு ஊரே கலக்குன்னு கலக்குவோம். எப்படி? என்ன ஜோக்கா? சிரிப்பே வரல. பின்ன என்ன புட்டி, நீ சொல்றதும் அப்படிதான் இருக்கு. இல்ல இவன், இங்க இருந்து போறதுக்குள்ள நீங்க என் கழுத்துல தாலி கட்டிட்டு தான் கிளம்புறீங்க. இங்க பாரு, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. தேவையில்லாத ஆசையெல்லாம் உன் மனசுல வளர்க்காத. இதோட இந்த பேச்சு விடு. நான் வாழ்ந்தாலும் சரி, செத்தாலும் சரி, உங்க மனைவியா இருக்க தான் ஆசைப்படுறேன். என் அம்மா அப்பாவுக்கு பொண்ணா இருக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நான் இங்கே தான் இருக்க போறேன். நான் படிக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு வேணும், உங்க கையால என் கழுத்துல தாலி கட்டி ஆகணும். மகா, நீ அழுகிறனால இதுக்கு நான் சம்மதிப்பேன் மட்டும் நினைக்காத. வாய்ப்பே இல்லை. காலில் ஒரு மெட்டி போட்டதுக்கே இவ்வளோ பிரச்சனை. என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அடுத்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாத. ஓ, நான் உங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் ஆயிட்டேனா? கரெக்ட் இல்லை, என்னால தான் இவ்வளவும், என்னால தான் உங்களுக்கு இந்த நிலைமை. கரெக்டு தான், நான் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஏய் லூசு, என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கு தேவை உங்க கையால ஒரு தாலி. இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். இதை நீங்க செய்ய மாட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் என்ன நெருங்க முடியாது. இவன், நான் வரேன். இனித்திடும் நரகமா காதல் காதல், வலித்திடும் சொர்க்கமா கண்களில் பொங்கல்
என்னாச்சுண்ணா? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க, அமைதியாவே இருக்கீங்க. நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? என்னாச்சு ப்ரோ? ரொம்ப டல்லா இருக்கீங்க. அம்மா நித்யா எங்க? அவ வெளியே போயிருக்கா வினோத். என்னாச்சுன்னே தெரியல. அவ ரொம்ப டல்லா இருக்கா. ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட சொல்ல தயங்குறா. அதனால தான் ஸ்வேதாக்கும் அவளுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அது மூலமா நான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ணா, ஏதோ மூட் அவுட்ல இருந்திருப்பாங்க, அதனால கத்திருப்பாங்க. அவங்க சண்டை போடுறது என்ன புதுசா? எப்பவும் இது சகஜம் தானே. அது கரெக்டு தாம்மா. எப்பவும் சண்டைக்கோழி மாதிரி என்கிட்ட சீறிட்டே இருப்பா. அப்படி பார்க்கும்போது கூட எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ 2-3 நாளா ரொம்ப டல்லாக இருக்கா. தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. எனக்கு பயமா இருக்கு. என்னன்னு கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறா. ரகு, பொண்டாட்டிங்க அப்படிதான். நம்ம கெஞ்சிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக கூட இப்படி ட்ரை பண்ணலாம். ஏங்க, பொண்டாட்டிங்கன்னு அப்படி பொதுவா சொல்றீங்க? அப்ப நானும் அப்படிதானா? ஏ அம்மாடி, ஒன்ன சொல்லல, மற்ற பொண்டாட்டிங்களை சொன்னேன். மத்த பொண்டாட்டிங்களா? ஆமா, அவங்களெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா தாயே, பொதுவா சொன்னேன். வந்த பிரச்சனையை விட்டுட்டு நீ ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிடாத. ரகு, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை. ஸ்வேதா மூலமா என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சா போதும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டா அவளும் நார்மல் ஆயிடுவா. அவ்வளவுதானே பிரதர், நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலையை விடுங்க. டேய், அத்தை கால் பண்ணாங்க, எடுத்து பேசினியா இல்லையா? பேசிட்டேன் மச்சான். அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் என் பக்கத்தில் இருக்க முடியலல்ல, அதான் ரொம்ப அழுது பேசினாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி விடு, சரியானதும் நம்ம கிளம்பிடுவோம்ல, பார்த்துக்கலாம். சரி, என்ன ஈவினிங் ஒரே ரொமான்ஸ் தான் போல? உங்களை தான் தனியாக விட்டுட்டு வந்தேன். ஆமாம்மா, நல்ல ரொமான்ஸ். ஆளப்பரால நானே டென்ஷனில் இருக்கேன். டேய், நீங்கள் பேசுகிற பேச்சு பார்த்துட்டு ரொமான்ஸ் தான் பண்ணுவீங்கன்னு விட்டுட்டு வந்தேன். என்னாச்சு? இந்த ஊர்ல இருந்து நம்ம கிளம்புறதுக்குள்ள மகா கழுத்துல நான் தாலி கட்டணுமா? தாலி தானே கட்ட சொல்றா, கட்டிரு. தாலியா? டே டே டேய், நீ இப்ப என்ன சொன்ன? தாலி நான் சொன்னேன்? அட ஆமாடா செவிட்டு பயலை, தாலி தான். அதைத்தான் அவ கழுத்துல கட்ட சொல்றா. இப்ப என்ன பண்றது? மச்சான், அவளுக்கு என்ன பைத்தியமா? ஒரு மெட்டி போட்டு விட்டதுக்கே உன்னை எந்திரிச்சு. டே டே டேய், ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு உன் காலை உடச்சி போட்டிருக்காங்க. இவன் என்னடானா தாலி கட்ட சொல்றா. மச்சான், அப்படி எது தாலி கட்டிடாத, அப்புறம் நீ காலி தான். அதான் மச்சான், எனக்கும் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. என்னை கொன்றுவாங்கன்னு நினச்சலாம், நான் பயப்படலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவள் கழுத்தில் தாலியை கட்டிட்டு இங்கே விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறா. ஆனால் யுவன், இப்போதான் யோசிக்கிறேன். உன் அப்பா கூட சொன்னார்ல, அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வான்னு. டேய், அது அப்பா எமோஷனலாக இருக்கும் போது சொன்ன வார்த்தை. அதை பிடிச்சிக்கிட்டு நான் செஞ்சா அது ரொம்ப தப்பாயிரும். மச்சான், இப்போ என்னடா பண்ண போற? ஒருவேளை நீ வேணான்னு சொன்னா மகா எந்த தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாது. அதையும் நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவளுக்கு எப்படியாவது சொல்லி புரிய வச்சுக்கிறேன். சரி, அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வர சொன்னே, எடுத்துகிட்டு வந்தியா இல்லையா? டேய், அதை எடுக்க தான் அவர் ரூம் பக்கமாக போனேன். ஆனால் உள்ள பெர்சி அக்காவும் இருக்காங்க. எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. எப்படியோ ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு வா. முதல்ல இந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரிஞ்சாகணும். அதுக்கப்புறம் இதை யோசிச்சுக்கலாம். சரி மச்சான், முதல்ல எல்லாரும் தூங்கட்டும். அதுக்கப்புறம் நான் அந்த பர்ஸை எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி. டேய், இத்தனை பேர் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அம்மா அப்பாவுக்கு கூட ஓகே தான். நீ ஏன் அவளை கல்யாணம் பண்ணக்கூடாது? எதுக்கு இவ்வளோ தயங்குற? லவ் பண்ணிட்டு கழட்டி விட்டுட்டு. டே 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 டேய், கழட்டி விடுறதா இருந்தால் இவ்வளோ தூரம் வருவேனா? லூஸ் மாதிரி யோசிக்காத. அதெல்லாம் இல்லை. இப்போ நினச்சா கூட என்னால் அவள் கழுத்தில் தாலி கட்ட முடியும். ஆனால் யோசிச்சு பாருடா, அவள் நல்ல வசதி வாய்ப்போட வளர்ந்த பொண்ணு. இப்போ என் மேலே இருக்கிற ஆசையில் என் கூட வந்துடலாம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவளுக்கு சின்ன நினப்பு கூட வந்துடக்கூடாது. அம்மா அப்பா சொன்ன மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் அவளுக்குள்ள என்றைக்குமே வந்துடக்கூடாது. அதுக்கு நான் என் படிப்பு முடித்து ஒரு நல்ல ஜாப்பில் இருந்தால் மட்டும்தான் அவளை அந்த அளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்க முடியும். நான் அதுக்காக தான் யோசிக்கிறேன். மற்றபடி அவள் ஏன் பொண்டாட்டி தான். என்றைக்குமே கழட்டிலாம் விட மாட்டேன். இப்போதைக்கு நான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். சூப்பர் மச்சான், இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியும் கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிக்காம நீ இப்படி தான் இருக்கணும்னு ஒரு குறிக்கோளோட இருக்கல்ல. ஒன்று நினச்சா உண்மையாகவே பெருமையாக இருக்குது. சரி, முதல்ல நான் போய் அந்த பர்ஸை எடுத்துகிட்டு வரேன். அதில் என்ன இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பற்றி யோசிக்கலாம். நான் வரேன்.